பிரைஸ் தி லார்ட். தெய்வ மக்கள், இந்த காலவெளியிலே கர்த்தரை ஆராதிப்போம். நம்முடைய பலன் அவருடைய வார்த்தை, நம்முடைய ஒத்தாசை பர்வதம். அவர் பர்வதம் போல பராக்கிரம் உள்ளவர். அவரை நோக்கி பார்ப்போம், நமக்கு அந்த ஒத்தாசை கர்த்தர் கொடுப்பார். என் கூட சேர்ந்து கர்த்தரை பாடி ஆராதியுங்கள். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுடைய ஒத்தாசை, நீர் எங்களுடைய பர்வதம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயன் கண்களை ஏறெடுப்பே. 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 வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயன் கண்கள். ஆமென். இயேசுவே, என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தின் பூமியின் படைத்த தெய்வம் நீ. அல்லேலூயா. நீர் எங்களை கைவிட மாட்டேன். கைவிட தெரியாதப்பா. மலைகள் பெயர்ந்து போடலாம், நிலை மாறி புவி அகன்று போலாம். ஆனா உங்க வார்த்தை, உங்க கிருபை, உங்க இரக்கம், உங்க தயவு அது மாறாதது, அது நிலைத்திருக்கும். உங்க கிருபை எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும், எங்களை வாழ வைக்கும். இன்னைக்கு இவனை யாரெல்லாம் இருக்கிற இடத்துல, போராட்டத்துல, மன கிளேசத்துல, அழுத்தத்துல, வியாதியின் கொடூரத்துல இருக்கலாம். ஆனா உங்களை நோக்கி ஒத்தாசையாக பார்த்து, என் தெய்வமே, என் ஒத்தாசையே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது நீர் பதில் செய்வி, அவர்களை மீட்டெடுப்பீர். ஆமென். கண்களை ஏறெடுக்கும் பொழுது பதில் உண்டு, விடுதலை உண்டு. இன்னைக்கு பதிலையும் விடுதலையும் முது பிள்ளைகள் நாங்கள் எடுக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட. இந்த வார்த்தை எடுக்கும் பொழுது உள்ள எங்களுடைய ஆத்மா ஜீவாத்மாக மாறட்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் நம் வேதத்தை தியானிப்பதற்கு ஆதாரமாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். இந்த எபிரேய ஆக்கியோன் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அந்த தைரியம், ஆங்கில மொழிபெயர்ப்பில் அந்த தைரியத்தை கான்ஃபிடென்ஸ்னு வருது. யுவர் கான்ஃபிடென்சி இன் காட் டுடே இஸ் கனெக்டட் டு யுவர் ரிவார்டு டுமாரோ. அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ்னா இன்னைக்கு வேர்ல்டில் கூட இந்த மெத்தடில், வேர்ல்ட் மெத்தடில் கான்ஃபிடென்ட்டாக இருப்பா. இங்கிலீஷ் பேச கற்றுக்கிறவங்க கான்ஃபிடென்ட்டாக பேசணுவாங்க. அதுபோல் ஒரு துறையில் மெதுவாக ஏறி வராங்க, சொல்லுவாங்க கொஞ்சம் நீ கான்ஃபிடென்ட்டாக நில்லு, கான்ஃபிடென்ட்டாக பாரு, அதுதான் பெரிய பலன். ஆனால் நல்லா கவனிங்க, பைபிள் அந்த மெத்தட்ஸை எடுத்து பேசலை. முக்கியமாக இந்த எபிரேய ஆக்கியோன் அப்படி பேசலை. இதுக்கு தான் முன்னும் பின்னும் வாசிக்கணும். அந்த அதிகாரத்தில் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா
என்ன சொல்றாரு? தேவனுடைய இரக்கம். என்ன பாருங்க, 20ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படி. இப்போ இந்த தைரியத்தை தான் இந்த 35வது வசனத்துல தைரியத்தை விட்டு விடாதீங்கன்றார். அப்ப எந்த தைரியம்னா, அவருடைய ரத்தத்துல நான் மீட்கப்பட்டவன், அவருடைய பிள்ளை, அவருடைய சொந்தம், அவர் ரத்தத்துல என்ன மீட்டெடுத்திருக்கிறாரு, அவர் என் தகப்பன். அந்த தைரியத்தை பத்தி பேசுது. நீங்க என்னன்னா, நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த உலகம் சொல்லிக் கொடுக்குற அந்த தைரியம் இல்லை, கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் அப்படியே நம்ம மெழுகேறுவோம், நமக்கு கொஞ்சம் டேலண்ட் வரும், அந்த ஒர்க்கை செமையாக செய்ய முடியும், அதில் கற்றுக்க முடியும், மேலங்க முடியும். இல்லை, அந்த லாஜிக்கே வரல. இது வேர்ல்ட் டைப். இங்கே பைபிள் சொல்லி தர்றது மிக உன்னதமான காரியம். ஒருவேளை இந்த உலக மெத்தட்ஸ் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லலை. ஆனால் நான் சொல்கிறேன், ரெண்டுத்துக்கும் ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இது உங்களை மேலே கூட்டிகிட்டு போயிடும். ஆக அந்த தைரியத்தை தான் இங்கே இந்த எபிரேய ஆக்கியன் சொல்கிறாரு இல்லையா? ஸோ இந்த தைரியத்தை நம்ம பார்ப்போம். தேர் ஆர் மூமெண்ட்ஸ் when we pray, wait, struggle and see no immediate change. சில நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், காத்துட்டு இருக்கிறோம், ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், ஆனால் உடனே இம்மிடியட் சேஞ்சை நம்ம பார்க்க முடியல. அட் சச் டைம் த எனிமி whisper, give up, God has forgotten you. இந்த எனிமி என்ன சொல்கிறான்? நீ விட்டுருப்ப, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, உனக்கு கடவுளே மறந்துட்டாரு, இப்படி ஒரு விஷயத்தை கொடுக்குறான். ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பில் ரொம்ப நல்லா வருது. do not throw away your confidence. உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. நான் திரும்பி சொல்கிறேன், தைரியம்னா இயேசுவின் ரத்தத்தில் மீட்கப்பட்டவன். அந்த ரத்தம் எனக்காக பேசுது, அந்த ரத்தம் என் மேலே இருக்கு ஐயா, அந்த ரத்தத்தில் எனக்கு பலன் இருக்கு. அந்த தைரியம், அதை பேஸ் பண்ணி இருக்கிற இயேசுவின் ரத்தத்தை சார்ந்திருக்கிற தைரியம், அதை சார்ந்திருக்கிற அறிவு. காரியம் இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்கிறது, ஹோல்ட் ஆன் டு யுவர் கான்ஃபிடன்ஸ். அந்த தைரியத்தை பிடிங்க. எந்த தைரியம்? இயேசுவின் ரத்தத்தில் மீட்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், அவருடைய பிள்ளை என்ற தைரியம். கான்ஃபிடன்ஸ் மீன்ஸ் போல்ட்னஸ், அஷூரன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் இன் காட். இந்த கான்ஃபிடன்ஸ்ன்றது இப்போ உங்களுக்கு புரியும் எந்த கான்ஃபிடன்ஸை பற்றி இந்த ஆக்கியன் சொல்றாருன்னு. இந்த இது போல்ட்னஸ், தைரியம், அஷூரன்ஸ், எனக்கு உத்தரவாதம் இருக்கு, நான் கடவுளை சார்ந்திருக்கிறேன், அந்த விதத்தில் வருகிற இந்த கான்ஃபிடன்ஸை விட்டுறாதீங்க. You may not understand what God is doing, but you can still trust who is God. ஒருவேளை கடவுள் என்ன செய்ய போறாருன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம், ஆனா you can still trust who God is. ஆனா கடவுள் யார் என்பதை அறிந்ததனால நீங்கள் இன்னும் சார்ந்திருக்க முடியும். Abraham waited for the promises. Joseph waited through the prison. David waited before becoming king. ஆபிரகாம் பத்தி தெரியும், காத்துட்டு இருந்தாரு அந்த ப்ராமிசஸ்க்காக. கிழவன் ஆனாலும் அந்த ப்ராமிஸ் நிறைவேறிச்சது. ஜோசப் வெயிட் பண்ணாரு, சிறைச்சாலையில இருந்து கரெக்டா வந்தது. டேவிட் அனாயிண்டிங் வாங்கிட்டாரு, ஆனா அவர் காத்துட்டு இருந்தார். அவர் ராஜாவாகிறதுக்கு பல ஆண்டுகள் ஆனது, ஆனா நடந்தது. The waiting season does not mean God has cancelled his promise. வெயிட் பண்ற சிச்சுவேஷன் கடவுள் அவருடைய வாக்கு தத்துவத்தை கேன்சல் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் இல்லை, அது ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். டோன்ட் லெட் அ டெம்பரவரி சிச்சுவேஷன் டிஸ்ட்ராய் யுவர் பர்மனன்ட் ஃபெய்த். இந்த டெம்பரவரி சிச்சுவேஷன்ல வர்ற இந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டை வச்சுட்டு பர்மனண்டா வர்ற நன்மையை தயவு செய்து விட்டுறாதீங்க. ரெண்டாவது, யுவர் கான்ஃபிடன்ஸ் வில் பி டெஸ்டட். நீங்க நம்புறீங்க பார்த்தீங்களா, நான் இயேசு ரத்தத்துல கழுவப்பட்டவன், மீட்கப்பட்டவன், அந்த ரத்தம் என் மேல இருக்கு, அந்த ரத்தம் எனக்காக பேசிட்டு இருக்குன்னு, அதுல நீங்க டெஸ்டட் ஆகப்படுறோம். நம்ம அதுல பரீட்சைக்குள்ள செல்லப்படுகிறது. Faith becomes valuable when it is tested. என் விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணாதான் அது வேல்யூபிளா மாறுது. இவன் கடவுளுடையவன், இவன் விசுவாசி. Anyone can trust God when everything is going well, but genuine faith says, அதாவது எல்லாமே கிடைச்சா கடவுளை நம்புறது அது ஒரு விதம். ஆனா ஒரு ஜென்யூன் ஃபெய்த்ல இருந்து வர்றதுன்னா, ஈவன் when I cannot see the answer,
ஐ வில் ஸ்டில் ட்ரஸ்ட் காட். ஒருவேளை ஆன்சரை நான் இன்னும் பார்க்கல, ஆனால் நான் இன்னும் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன். ஒருவேளை கர்த்தர் எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் உனக்கு ஒரு சில கூட்ட மக்களே தாரேன்னாரு. இந்த வசனம் அப்படி வந்தது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில். உன் ஊழியன் தீவிரம் அடையினாரு. நான் உனக்கு ஊழியத்தில் எடுத்து வல்லமையாக பயன்படுத்தேன். ஆனால் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், எல்லாம் நடக்குது. ஆனால் ஒரு பெரிய ட்ரெமெண்டஸ் விஷயத்தில் அதை பார்க்க முடியல. ஆனால் கடவுள் எந்த விதத்தில் செய்யணுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு ரொம்ப பிரத்யட்சமாய் பல ஆயிரக்கணக்கான கண்கள் பார்க்குற மாதிரி இல்லை தான். ஆனால் நான் அதை நம்புகிறேன். ஏன்னா அது என் கர்த்தர் செய்வார். புரியுங்களா? நான் காத்துக்கிட்டு இருக்கிறதுனால கர்த்தர் செய்ய போகிறதில்ல இல்லையா, நான் அவரை விசுவாசிக்கிறதுனால எனக்கு செய்ய போகிறார். ரெண்டாவது, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். ஏன்னா அது வேறு விட ஆரம்பிச்சிச்சு. ஆமென். அல்லேலூயா. மூணாவது, there is a great reward. Does not simply say keep your confidence. எபிரேயர் 10:35 சும்மா சாதாரணமாக சொல்லலைங்க, உங்கள் தைரியத்தை வச்சுக்கிடுங்க, விட்டுறாதீங்கன்னு சும்மா சொல்லலை. which as a great reward. ஏன்னா அதில் ஒரு பெரிய ரிவார்டு வருது, அதனால தான் விட்டுறாத. நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, பல ஆண்டுகளுக்கு முன்னதாக எனக்கு வந்தது. இப்போ அதை கூட்டி ஈட்டி பார்த்தோன்னா எப்படி 10 வருஷம் ஆயிட்டுது. நான் உனக்கு ஒரு கூட்டத்தை தாரேன், ஊழியம் தீவிரமாக இருக்கும், அது அந்த தீவிரத்தை பார்க்க. ஆனால் ஊழியம் நடந்துகிட்டு இருக்கு, நடத்துகிறாரு, நடத்த செய்ய வைக்கிறார். ஆனால் ஒரு பெரிய விஷயத்தில் பார்க்கல. ஆனால் பார்க்கலன்றதுக்காக நடக்க போகிறதுன்னு இல்லை, ஆனால் அது நடக்கும். எப்போ தெரியுமா? அந்த ரிவார்டு. அதான் God sees every prayer, God sees every tear, God sees every sacrifice, God sees every step of obedience. Your faithfulness is never wasted in God's hand. You may not see reward immediately, but God's timing is never late. நீ உன் கண்ணுக்கு முன்னாடி இப்போ பார்க்காம இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய நேரம் ஒரு நாள் லேட் ஆனதா சரித்திரமில்லை. ஒரே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு பேம்பு ட்ரீயை நடுறதுக்கு ஒரு ஃபார்மர் அந்த சீடை எடுத்து போய் நடுறான். அதில் நட்டதுக்கப்புறம் தண்ணி விடுறான். மாதங்கள் ஓடுது, 1 வருஷம் ஆச்சு. அப்புறம் அது ஒன்றும் வந்த மாதிரியே தெரில. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, எப்பா நீ தண்ணியனா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, பசாமல் வேற ஏதாவது செடியை போடுங்க. இல்லை, இல்லை நடக்கும், அது கண்டிப்பாக வரும். 4வது வருஷத்தில் பாருங்க, அப்படியே அந்த ஷூட்டு எலும்புது. சரி, இவ்வளோ நாள் ஏன் என்ன நடக்கலைன்னு பார்த்தா, இந்த பேம்பு ட்ரீனுடைய ப்ராசஸே வேறு கீழே விடுமா. இப்போ மேலே நம்ம பார்க்கல, ஆனால் கீழே ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது ஆல்ரெடி ஸ்டார்டட், இட் இஸ் பிகின். மேலே அந்த ஷூட் வர்றதுக்கு 4வது வருஷத்துல தான் தெரியும். நான் அந்த இல்லஸ்ட்ரேஷன் வாசித்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் அந்த செடி வளர்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டான பர்சன். பேம்புவை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா அது நார்மலாகவே அது மேலே தெரிகிறதுக்கு 4வது வருஷத்துல தான் தெரியும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் 4-5 மாதத்தில் டப்புன்னு மேலே வரும். நான் ஏன் இந்த இல்லஸ்ட்ரேஷன் எடுத்து சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் வாக்கு தத்தத்தை வாங்கிட்டீங்க, 4 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இன்னும் நடக்கலைன்னு நினைக்காதீங்க. உள்ள வேறு போய்கிட்டு இருக்கு, உள்ள இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு, உள்ள கர்த்தருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. மேலே அந்த ஷூட்டை வர்றதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு. உங்களுடைய நன்மை, உங்களுடைய சுகம் வரும். ஆகவே தைரியத்தை விட்டுறாதீங்க. எல்லா சூழ்நிலை வாயை திறந்து சொல்லுங்க, இல்லை இட்ஸ் ஆன் த வே, வந்துட்டு இருக்கு, கர்த்தர் எனக்கு செய்கிறார். நீங்கள் சொல்லுங்க, ஜெயம் எடுங்க. God bless you. Bye-bye.